யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபம் படாதவர் அந்த துறவி. அவரை அவமானப்படுத்தினாலும் கூட கண்டுகொள்ள மாட்டார். பலர் எப்படி எப்படியோ முயற்சி செய்தாலும் அவருக்கு கோபப்படுத்தவே முடியவில்லை. எப்படி இவரால் இருக்க முடிகிறது என்று அந்த சீடர்கள் அறிந்து கொள்வதில் அவரின் சீடர்களில் ஒருவருக்கு ஆர்வம். தன் கேள்வியை துறவியிடவே கேட்டுவிட்டார். துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபப்படாத ரகசியத்தை விளக்கினார். ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்து என் நெடுநாள் வழக்கம். அப்படி ஒருமுறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. என் தியானம் கலைந்தது. இப்படி அலட்சியமாக படகை முட்டிவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது ஒரு வெற்று படகு. காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்து படகு மீது மோதியிருந்தது. என் கோபத்திற்கே அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனம் உண்டோ? யாராவது என்னை கோபப்படுத்தும்போது எனக்கு அந்த சம்பவம் நினைவிற்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாக விடுவேன் என்றார். கோபத்தின் பாதிப்பை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது. கோபம் உடலை பாதிக்கக்கூடியது. கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியது. புரிந்தது ரகசியம் என்றான் அந்த சீடர். குரு கூறிய பாடத்தின் ரகசியம் கேட்டு சீடர்கள் தெளிவு பெற்றனர். கதையின் பாடம்: உண்மையான பலசாலி யார்? தன் வலிமையால் பிறரை அடக்குபவன் அல்ல, தன் கோபத்தை அடக்குபவன்தான் உண்மையான பலசாலி. வாழ்க்கையில் பல வெற்று படகுகள் உன்னை மோதும். ஆனால் நீ உன் மனதின் திசையை நிர்ணயித்தால் அலைகள் உன்னை சாய்க்க முடியாது. அமைதிதான் உன் மிகப்பெரிய சக்தி. மேலும் இதுபோன்ற ஊக்கமூட்டும் கதைகளை அறிந்து கொள்ள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.